ஆக்சுவலி இப்போது ஃபிட்னஸ்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? ஒரு ப்ராப்பர் ஃபிட்னஸ்னா ஸ்ட்ரென்த்து, கார்டியோ, ஃப்ளெக்சிபிலிட்டி இது மூணுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே. ஸ்ட்ரென்த்துனா பாடி வெயிட் ட்ரைனிங் ஆர் வெயிட் ட்ரைனிங். ஓகே. டைம் இருந்தால் வெயிட் ட்ரைனிங், ஜிம்முக்கு போக முடிஞ்சால் வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம், இல்லாட்டி பாடி வெயிட் ட்ரைனிங் இந்த வீட்லேயே புஷ்அப்ஸ் பண்ணுறது, புல்அப்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணணும். கார்டியோனா என்ன மாதிரிலாம் நீங்கள் சொல்லுவீங்க? கார்டியோனா வாக்கிங், ஜாக்கிங், ஓகே. சைக்கிளிங் ஆ. இந்த மாதிரி கார்டியோ ஆக்டிவிட்டி இது எது நமக்கு பிடிக்குமோ அதை வச்சுக்கலாம். இப்போது நிறைய பேரால் வந்து லைக் என்ன சொல்கிறாங்கன்னா, வாக்கிங் வந்து ஏஜ்டான பீப்புள்ஸ் தான் போகிறது, ஜாகிங்னா தான் யங்ஸ்டர்ஸ் போகிறது அப்படி நிறைய பேர் நினச்சிட்டு ஜாகிங் எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்கல்ல. ஆமாம். ஸோ அவங்களுக்கு வந்து வாக்கிங்கை பற்றின இம்பார்ட்டன்ஸ் என்ன வர நீங்கள் சொல்கிறது இருக்கும்? எனி ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டு கார்டியோன்றது வந்து ஹார்ட்டு, நர்வு, பிளட்டு இது மூணும் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகே. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் டிஃப்ரெண்ட், கார்டியோ இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம ஹார்ட்டை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும் அப்படின்னா கார்டியோ ஆக்டிவிட்டி தான் பெஸ்ட்டு. ஓகே. ஓகே. முடிஞ்சவங்க வாக்கிங் பண்ணலாம், அப்படியே ஸ்லோ ஜாக்கிங் பண்ணலாம், ஓகே. ரேஸ் பண்ணலாம், அந்த மாதிரி அவங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சுக்கலாம். ஓகே. இப்போது லைக் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டிலலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜிம்முக்கு போகக்கூடாது, ஜிம் போனால் வந்து உன்னுடைய உடம்பு போயிடும், அவங்க வந்து டப்பா டப்பாவாக மருந்து கொடுப்பாங்க, பவுடர் கொடுப்பாங்க இப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு நிறைய பேரோட வீட்டில் இருக்கும்ல. அது வந்து ஒரு மித்து தான். ஜிம்முக்கு போகாதீங்க, ஜிம்முக்கு போனால் என்ன சொல்லுது, இப்போ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஆண்மை கம்மியாயிடும், ஹைட்டு வராது, இது வந்து ஒரு மித்து தான். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறீங்க, போனை ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறீங்க, மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும், ரெக்கவரி ஸ்பீடாக இருக்கும், மசில் க்ரோத் இருக்குது, இது எல்லாம் சம்மந்தப்பட்டது தான் வெயிட் ட்ரைனிங். ஓகே. இப்போது நீங்கள் மித்துன்ற வேர்டை சொன்னதுனால நான் கேட்குறேன், இப்போது ஜிம் ரிலேட்டடாகவோ ஃபிட்னஸ் ரிலேட்டடாகவோ நீங்கள் கேட்ட மிகப்பெரிய மித்துனா என்ன? அது என்ன மித்து? அது இப்போ வரைக்கும் எல்லார் மத்தியிலையுமே பரவிட்டு இருக்கு, அதை நம்பவும் செய்கிறாங்கன்னா என்ன மித்து? அதை பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்வெட் ஆனால் அதிகமாக வெயிட் லாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஓகே. அதிகமாக அதான் நமக்கு நிறைய வேர்வை வந்துட்டா நிறைய ஃபேட் லாஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய மித்து. ஓகே. அப்போ வந்து நிறைய ஸ்வெட் ஆனால் நிறைய பாடி கிடையாது. அப்படி கிடையாது. ஓகே. அப்போ எப்படி வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது என்ன ஸ்வெட்டிங் பண்ணுறது மூலியமாக இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ வேறு என்ன மூலியமாக? டயட்டு தான் மெயின். டயட்டு தான். ஓகே. அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணால் வெயிட் லாஸும் ஆகும், மசில் கெயின் ஆகும் இல்லை. நீங்கள் ப்ராப்பர் நியூட்ரிஷன் எடுத்தால் மாத்திரம்தான் வெயிட் லாஸும் ஆகும், மசில் கெயினும் பண்ண முடியும். ஓகே. இப்போது ஒரு 100%ல் ஃபுட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பீங்க, ஸ்லீப்புக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பீங்க, எக்ஸசைஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் 90% ஃபுட்டு தான், 10% தான் ஒர்க் அவுட். ஓகே. அப்போ ஒர்க் அவுட் நல்லா ஹெவியாக பண்ணிவிட்டு டயட்டே எடுக்காமல் இருந்தால் ரிகவரியும் இருக்காது, அதே மாதிரி ரெஸ்ட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது, கம்பல்சரி ரெஸ்ட்டு முக்கியம். ஓகே. வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, மசில் கெயின் பண்ணுறீங்க, ரெஸ்ட்டு 6 to 7 hours ஆஃப் ஸ்லீப் கண்டிப்பாக தேவை. ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து நிறைய வெஜிடேரியன் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த ப்ரோட்டீன் இன்டேக் வந்து எப்படி எடுக்கிறதுனே தெரிலன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வெஜிடேரியன்ஸ்க்கு நிறைய ஐட்டம்ஸ் ஈஸியாக அவங்களுக்கு தெரிஞ்சிருது, கூகுளில் போட்டு பார்த்துக்கிறாங்க, இல்லை யூடியூப் பார்த்துக்கிறாங்க, இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பட் இந்த வெஜிடேரியன்ஸுக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து கேட்குற விஷயம் என்னென்னா, எங்களுடைய ஷோ ப்ரொடியூசர் கேட்டதுமே அதுதான், லைக் வெஜிடேரியன்ஸ்க்கு என்ன மாதிரியான ப்ரோட்டீன் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி? வெஜிடேரியனுக்கு ப்ரோட்டீன் அது கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னா இப்போ நான்வெஜ்ஜாக இருக்கவங்க ஃபிஷ்ஷு, சிக்கனு, எக் ஒயிட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வெஜிடேரியனுக்கு ரொம்ப கம்மி தான், ஆனால் லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்தால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். கன்சிஸ்டன்சி தான், ரெகுலராக பண்ணணும். இல்லை என்ன மாதிரி ஃபுட்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? சோயா சங்க்ஸ், ஓகே, மில்க், பீனட், கினோவா இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்தால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. டைம் எடுக்கும், பண்ண முடியாதுன்னு இல்லை. ஓகே, பண்ணலாம். அப்போ நான் வெஜிடேரியன்ஸோட கம்பேர் பண்ணும்போது வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா? கொஞ்சம் கஷ்டம், கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கஷ்டம், ஆனால் பண்ண முடியாதுன்னு பண்ணலாம். ஓகே. டைம் தான், கொஞ்சம் டியூரேஷன் தேவை. இப்போ வெஜிடேரியனோட டயட்டை பற்றி பேசணும். நிறைய அந்த பேச்சுலர்ஸ் ரூம் ஹாஸ்டலில் இருக்கவங்க இவங்களுக்குலாம் வந்து ஒரு ஈஸியாக வச்சு கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் வந்து ப்ரோட்டீன் இன்டேக் எடுக்கணும்னா என்ன மாதிரி இன்டேக் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? வெஜ்ஜில் கேட்குறீங்க? வெஜ் ஆர் நான்வெஜ் ரெண்டுமே? வெஜ்ஜுன்னா சோயா சங்க்ஸ் பெட்டரு. ஓகே. சோயா சங்க்ஸ், பீனட்
இதுலேருந்து நம்ம ப்ரோட்டீன் சோர்ஸ் பண்ணலாம். ம். நான்வெஜ்னா பெட்டர் வந்து எக் ஒயிட்ஸ், ஓகே. எக் ஒயிட், சிக்கன். ஃபிஷ்ஷு கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா ஃபிஷ்ஷு. ஓகே. லைக் இப்போது நீங்கள் எது சொல்ல இப்போது ப்ரோட்டீனை பற்றி பேசும்போது இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ்லாம் இன்றைக்கி நிறைய மார்க்கெட்டில் சேலுக்கு வந்திருக்கு. அதை பற்றி அவேர்னஸே இல்லாமல் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய தாட் என்ன? அவேர்னஸும் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் எடுத்தால் தப்பு தான். ம். ஆனால் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, நல்ல ப்ரோட்டீனாக எடுக்கணும். அந்த ப்ரோட்டீன் என்னென்ன டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கு ம். இந்த மாதிரி பார்த்து எடுத்தால் தப்பு இல்லை. ஸோ வந்து இப்போ நிறைய ஜிம் போகிறோம், நம்ம ப்ரோட்டீன் பவுடர் வந்து முன்னாடியே ஷோகேஸில் எல்லாமே வைப்பாங்க. அதில் நிறைய ஜிம்மில் வந்து என்ன பிராண்டுன்னு கூட அவங்களுக்கு சரியாக தெரியாது. அதாவது வர்ற கஸ்டமர்ஸுக்கு அதையும் நம்பி வாங்குறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய தாட் என்ன இருக்குது? ட்ரைனர் கைடன்ஸோட எடுத்தால் தப்பு இல்லை. ஓகே. இவங்களே செல்ஃபாக எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். அதே மாதிரி ஓவர் டூ பண்ணக்கூடாது. ஓகே. டோசேஜ் அதிகம் எடுக்க. ஒரு நாள் 1 ஸ்கூப் 2 ஸ்கூப் தான்னா பர் சர்வ் 1 ஸ்கூப்னா ஓகே. 2 அதாவது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்கூப் சேர்த்தா ஓகே. ஒரே டைமில் 2 ஸ்கூப் ப்ரோட்டீன் எடுக்கிறதுலாம் அட்வைசபிள் கிடையாது. இப்போது நம்ம ப்ரோட்டீனை பற்றி பேசிட்டோம். லைக் விமென்ஸ், நிறைய விமென்ஸ் வந்து இன்னைக்கு பாடி ரொம்ப வீக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க, சீக்கிரத்துலேயே பேக் பெயின் வருதுன்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் அண்ட் ஹெல்த் கேர் டிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க? லைக் யங் உமன்ஸாக இருக்கலாம். யங் உமன்ஸுக்கு எக்ஸசைஸ் பற்றி கேட்குறீங்களா, என்ன கேட்குறீங்க? எக்ஸசைஸாக இருக்கலாம். லைக் அதான் ஒர்க் அவுட் அது ரிலேட்டடாக அவங்களால வந்து ஜிம் நிறைய பேர் வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ஃபஸ்ட்டு இந்த வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஜாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சைக்கிளிங் இன்க்ளூட் பண்ணலாம். பாடி வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம். புஷ்அப் பண்ணலாம். ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். ஆப் பண்ணலாம். ஓகே. இந்த மாதிரி பண்ணும்போது மசில் மாசு கொஞ்சம் நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம். ஓகே. அது கூடவே நல்ல காம்பினேஷன் ஆஃப் டயட் பிளான், நியூட்ரிஷன் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் மசில் கெயின் பண்ணலாம். ஓகே. இப்போது யங் உமன் சொல்லிட்டீங்க. இப்போ ஏஜ்டாக இருக்கவங்களுக்கு வந்து நிறைய நீ பெயின் ப்ராப்ளம் வருது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்ன மாதிரி டிப் நீங்கள் கொடுப்பீங்க? வாக்கிங் பெஸ்ட்டு. ஓகே. ஏஜ்டுனா வாக்கிங் பெஸ்ட்டு. ஏஜ்டு உமன்ஸுக்கு வாக்கிங், ஏஜ்டு உமனுக்கு பிரிஸ்க் வாக்கிங் பெஸ்ட்டு. ஓகே. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபுட் கன்சம்ஷன் அவங்களால நிறைய எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் ஃபுட் கன்சம்ஷன் சொல்லுவீங்க டயட்டுக்கு ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு? ப்ரோட்டீன் மஸ்ட்டு. ஓகே. வெஜிடேரியனாக இருந்தால் சோயா சங்க்ஸு, பீனட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியனாக இருந்தால் எக் ஒயிட்ஸு, சிக்கனு அந்த மாதிரி கன்சியூம் பண்ணிட்டா ஓரளவுக்கு இந்த ஃபியூச்சர் ஏஜ்டு பேஸ் இந்த மசில் லாஸை நம்ம தவிர்க்கலாம். இப்போது நீங்கள் ஃபுட்டை பற்றி பேசும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலி சப்பாத்தியா ரைஸா எது பெஸ்ட்? சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. சப்பாத்தியில் கொஞ்சம் ஃபைபர் இருக்கு, இதில் கார்ப் இருக்கு. அதுதான். ஆனால் சப்பாத்திலையும் கார்ப் இருக்குல்ல. நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு நம்மலாம் சாப்பாடே பார்த்து வளர்ந்தவங்க. நமக்கு சாப்பிடலன்னா தூக்கம் வராது. அதுதான். அதனால கொஞ்சம் ரைஸும் கொஞ்சம் சப்பாத்தியும் வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஆல்டர்னேட் டேஸ் இப்படி பண்ணிக்கலாம். ஒரு நாள் சப்பாத்தி, ஒரு நாள் ரைஸ் எடுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே. ஆனால் பர்னிங் ஆக்டிவிட்டி இருக்கணும். எதுவுமே இல்லாமல் இருந்து ஒருத்தன் எடுக்கிறானா தான் அது வந்து தப்பு. இப்போது நீங்கள் இந்த சப்பாத்தி இதை பற்றி பேசும்போது நிறைய பேர் இந்த டெய்லி ஹாட் வாட்டர் குடித்தா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற ஒரு, ஹாட் வாட்டர் குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும், லெமன் ஜூஸில் ஹனி போட்டு குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து டிபெண்ட்ஸ் கேலரி, எவ்வளோ கேலரி நீங்கள் இன்டேக் பண்ணுறீங்க, எவ்வளோ பர்ன் பண்ணுறீங்க, இதை ரிலேட்டட் தான் வெயிட் லாஸோ மசில் கெயினும். லைக் இப்போ வந்து நிறைய பேருக்கு ஃபைபர்னா என்ன, ப்ரோட்டீன்னா என்ன அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாமல் இருக்காங்கல்ல. கார்பு, ஃபைபர், ப்ரோட்டீன் இது தெரியாமல் நிறைய காய் போட்டு சாப்பிட்றது, இல்லைனா ரைஸை ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு காயை மட்டும் அதிகமாக வச்சு சாப்பிட்டுட்டு ப்ரோட்டீனை கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ ப்ரோட்டீன், கார்ப், ஃபைபர் இது மூணை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபைபர் வந்து இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட். ஓகே. ஃபைபர் எதுக்கு நம்ம எடுக்கணும்னா கட் ஹெல்த்துக்கு, மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ண, இதுக்கு தான் இந்த ஃபைபர். கார்ப் வந்து எனர்ஜி. இப்போ ப்ரீ ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஒர்க் அவுட் பண்ணும்போது ப்ரீ ஒர்க் அவுட் மீல கார்ப் எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். எக்ஸசைஸ் பண்ண ஒரு 45 மினிட்ஸ் 1 hour தாங்கன்னா நமக்கு எனர்ஜி தான் மெயின். ப்ரோட்டீன் வந்து மசில் க்ரோத்து, ரிகவரி, போன் ஹெல்த்து, இதுக்கு தான் நம்ம ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணுறோம். ஓகே. இப்போது நீங்கள் இந்த ப்ரீ ஒர்க் அவுட் சொன்னீங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களோ சரி, இல்லை வாக்கிங் போகிறவங்களோ சரி, அவங்களாம் வந்து அந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ட்ரிங்க் எடுக்கலாம், இல்லை முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி எடுக்கலாம் எனர்ஜிக்காக? நமக்கு எனர்ஜியே இல்லை அப்படின்னா ப்ரீ ஒர்க் அவுட்டாக இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, ஒரு ஆப்பிள் இந்த மாதிரி கன்சியூம் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி முடிச்சுட்டு போயிட்டு
இல்லை ப்ரீ ஒர்க் அவுட்டாக நீங்கள் காஃபி கூட எடுக்கலாம், பிளாக் காஃபி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். போஸ்ட் ஒர்க் அவுட் மீல வந்து எனி ப்ரோட்டீன் பேஸ்ட் ஐட்டம், ஓகே, எதர் சிக்கன், எக் ஒயிட்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் பிளாக் காஃபி இதெல்லாம் சொல்கிறீங்களா, அதான் வித் சுகர் வேறு வித்தவுட் சுகர் அந்த மாதிரி கேட்குறேன். சுகர் இல்லாமல் எடுத்தால் நல்லது. ஓகே, சுகர் ஒயிட்ஸ் அவாய்ட் பண்ணால் நல்லது. ஒயிட்ஸ், ஓகே ஓகே. இப்போது வெறும் வாக்கிங் மூலயமா மட்டுமே வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? வெறும் வாக்கிங் மூலியமா வெயிட் லாஸ் பண்ண முடியாது. டயட் தான், டயட்டிங் தான். வாக்கிங் ப்ளஸ் டயட் ரெண்டும் சேர்ந்தால் ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே. இப்போது அவங்க ஒரு டயட்டில் இருக்காங்க, கேலரி டெஃபிஷியட்டை எப்படி அவங்க கவுண்ட் பண்ணுறதுக்கு எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு நீ ஏதாவது ஒரு டிப்பு, ஏதாவது ஈஸியாக இப்படி கால்குலேட் பண்ணலாம் கேலரிஸ் இவ்வளோக்குள்ளே எடுக்கிறதுக்கு, இந்த பாடி வெயிட்டு வச்சு சொல்லுவாங்கல்ல, ஒரு கால்குலேஷன் இருக்கு. எவ்வளோ நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம், அதை எவ்வளோ வெயிட் லாஸ்னா அந்த வெயிட் லாஸ் பேஸ் பண்ணி நம்ம அந்த கால்குலேஷன் வச்சு தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து எவ்வளோ, ஆனால் இது மோஸ்ட்லி வந்து ஜிம் ட்ரைனர் மூலயமா போய் கேட்டு பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை அவங்களே ப்ராப்பராக அட்வைஸாக பண்ணால் நல்லது. ஓகே, வெயிட் ட்ரைனிங் பண்ண போகிறோன்னா ஒரு ஜிம் ட்ரைனரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக பர்சனல் ட்ரைனிங்கோ இல்லை அந்த மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸில் பண்ணால் நல்லது. ஏன் நல்லதுன்னா நம்ம இன்ஜுரிலாம் இல்லாமல் தவிர்க்கலாம். ஓகே, இல்லைன்னா அவனுக்கு தெரியாது எப்படி பண்ணணும், ஃபார்ம் எப்படி பண்ணணும் எல்லாம் தெரியாதுல்ல. ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுன்னே ஞாபகம் வந்துச்சு, லைக் வித்தவுட் கோயிங் ஜிம்முக்கு போகாமலே வெயிட் குறைக்க முடியுமா? கண்டிப்பாக கம்மி பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக பண்ணலாம். இது வந்து இன்ட்ரெஸ்ட் தான், இன்ட்ரெஸ்ட். நீங்கள் இப்போ ஜிம்முக்கு போகாமல் கம்மி பண்ணால் கம்மி பண்ணலாம். ஆனால் ஒர்க் அவுட்டை மாத்திரம் வச்சு கம்மி பண்ண முடியாது. டயட்டு, ஒர்க் அவுட்டு, ஸ்லீப்பு இதெல்லாம் காம்பினேஷனாக பார்த்தா தான் நம்ம கம்மி பண்ண முடியும். ஓகே, ஆனால் பண்ண முடியாதுன்னு கிடையாது. இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான் இது. ஓகே. இப்போது லைக் வீட்டில் வந்து ஒரு மினிமம் எக்யூப்மெண்ட்ஸுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி இந்த பொருள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குன்னா என்னென்ன எக்யூப்மெண்ட் நீங்கள் சொல்லுவீங்க, சஜஸ்ட் பண்ணுவீங்க? வீட்டிலேயே எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணணும்னா என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்? சும்மா ஜென்ரல் ஃபிட்னஸ்க்கு ஒரு ரெசிஸ்டன்ட் டியூபு, ஓகே, அந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் பேண்டு, இந்த மாதிரி பாடி வெயிட் ட்ரைனிங், இதுவே போதும். இப்போது சோஷியல் மீடியாவில் போடுற ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்களா, சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போடுற அவங்கெல்லாம் வந்து லைக் வெல் ட்ரெயினடா அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் அதை பார்த்து ஏமாந்து அவங்க சொல்கிற ப்ராடக்டை வாங்குறாங்க, இல்லை அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம், எது ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம இப்போ ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் எடுக்கிறோம்னா நம்ம வந்து அந்த ப்ரோட்டீனை பற்றி கொஞ்சமாச்சும் நமக்கு நாலேஜ் இருக்கணும். யாராவது ஒருத்தர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் எடுக்கக்கூடாது. எனக்கு அதை பற்றி நாலேஜ் இருந்தால் தான் அதை எடுக்கணும், இல்லை தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதான் இப்போது அந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தாட் வருது? அவங்க வெல் ட்ரெயினடா இல்லையானே தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அவங்க வீடியோஸ் சில பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன சொல்கிறது, அவங்க என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவங்கள நம்பாதெல்லாம். ஓகே, பிளாங்கா நம்பக்கூடாது. அதுதான் கேட்குறேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, அவங்க ஏதாவது சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவங்களுடைய நாலேஜை நம்ம எடுத்துக்க முடியும். இப்போது அவங்க ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் மூலிமா பைசா வருது. ஸோ அதனால அவங்க நிறைய பேர் வந்து அது என்ன ப்ராடக்ட்னே தெரியாமல் இது பண்ணுறாங்கல்ல, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கல்ல. அதாவது இது வந்து நமக்கு அந்த நாலேஜ் இல்லாமல் நம்ம எதுவுமே எடுக்கக்கூடாது. ப்ரோட்டீன் எதுவுமே எசென்ஷியல் சப்ளிமெண்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ், நமக்கு அந்த நாலேஜ் கொஞ்சமாச்சும் இருக்கணும். இல்லாட்டி யாராவது ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு தான் அதை எடுக்க ஆரம்பிக்கணும்.